ட்ரெயின்வே மியூசியம் முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தான் லங்கா கிச்சன். இது வந்து உட்ரெக்டில் தான் இருக்குது. இதுக்கு கிட்ட ஒரு பார்க்கிங் இருக்குது. அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்து வரலாம். இங்கே வந்து ஸ்ரீலங்கன் ஸ்நாக்ஸ், ரோல், அப்பம், முட்டை அப்பம், மசாலா தோசை எல்லாம் இருக்குது. சூப்பும் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு. முதல் நாங்கள் எடுத்தது ஸ்ரீலங்கன் சிக்கன் சூப். இதுக்கு வந்து தேங்காய் பால் விட்டு அந்த லைமோட வித்தியாசமாக இருந்தது. சூப் வந்து நாங்கள் 2 விதமாக ஆர்டர் பண்ணாங்க. ஒன்று உரைப்போடு, ஒன்று உரைப்பு இல்லாமல். எனக்கு வந்து உண்மையாக நல்லா பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த உரைப்போட வாய்க்கு இதமாக அந்த தேங்காய் பால் இதோட நல்லா இருந்தது. பிரிஸ்னனும் சாப்பிட்டு பார்த்தவர். யா நல்லா இருந்தது. நான் எங்கே போனாலும் பால்ட்டியை விடுவேனா, பால்ட்டி ஆர்டர் பண்ணினால் பால்ட்டியும் எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா டீ மாதிரி இருந்தது. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் ரோல். சிக்கன் ரோல் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருந்தது. அளவான உரைப்பு. உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறது, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா இருந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பினா உரைப்பு மற்ற சாப்பாடுகளுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு சொல்லி வேண்டலாம். ஏன்னா ஹொலண்டாக்களும் சாப்பிட வரப்படி வந்து அவைக்கேற்ற மாதிரி தான் சமைப்பினோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு கூட வேணுமெண்டா அதை சொன்னீங்கன்னா அது வந்து அதுக்கு இது மாதிரி செய்வினோம். அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணின ஐட்டம் பாலப்பம், மை ஃபேவரேட். பாலப்பம் வந்து இங்கே என்னென்னா அவள் வந்து உண்மையாக சுட சுட சுட்டு தந்தவா. அண்ட் எங்களுக்கு சொன்னவ பிஸி டைமில் பாலப்பம் இப்படி சுட்டு கொடுக்கறது இல்லை, நாங்கள் அப்பமே போட மாட்டோம், ஏனெண்டா இப்படி சுட சுட சுட்டு கொடுத்தா தான் டேஸ்ட்டுன்னு. உண்மையாக சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து வெஜ் தாலி. இது வந்து பீட்ரூட் கறி, கத்திரிக்காய் கடலை, இஞ்சால வந்து போஞ்சி, சோறு, அப்பளம் எல்லாம் வந்தது. உண்மையா ஜம்மியா இருந்தது. இது வந்து சிக்கன் கொத்து, இது வந்து இறால் கொத்து, வெஜ் கொத்து வந்து கஸ்டமைஸ் பண்ணி தந்தவ, முட்டை போடாமல் என் வெஜிடேரியன் ஃப்ரெண்டுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து உண்மையாக கொத்து ரொட்டி வந்து நல்ல வித்தியாசமாக பிடிச்சிருந்தது. இது வந்து அது வந்து உண்மையாக ஸ்பெஷல் ஸ்ரீலங்கன் ஐட்டம். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சிக்கன் பிரியாணியும் வித்தியாசமாக மரக்கறி எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டாக இருந்தது. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி இருந்தது. அது வந்து வித்தியாசமாக தந்தூரி சிக்கனை செஞ்சுட்டு பிச்சு போட்டு செய்திருந்தவ. இப்போ இறால் கொத்து ஒரு வெட்டியாச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து நான் வந்து அரைவாசி சாப்பாடுலேயே ஃபுல் ஆயிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் லங்கா கிச்சன் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கன் சாப்பாடு உங்களுக்கு ஏற்ற உரைப்பில் வேணுமென்று சொன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவைகிட்ட வந்து நான் இருக்குது, மற்றது ரொட்டியோட வந்து இறால் கறி வந்தது. இறால் கறிக்கு கீரை போட்டு வித்தியாசமாக செஞ்சுருந்தவ. குழந்தைகளுக்கு பருப்பும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ். உண்மையாக ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கு 55 ரூபா தான் முடிஞ்சது. இந்த காலகட்டத்தில் அது உண்மையா சீப். மற்றது ஃப்ரெஷ்ஷாக செய்து தரீனா எங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. நீங்களும் உத்ரெக்ட் வந்தால் லங்கா கிச்சனுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க, எங்களோட ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ்.